உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ஏர்முகம் தானே தவிர இறங்கினதாக சரித்திரம் இல்லை. உலகளாவிய மதிப்பீடு நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய பார்வையில் எனக்கிட்ட இருக்கிற டேட்டா படி பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து கண்டிப்பா உயரும்னு சொல்றீங்க. எவ்வளவுதான் சார் போகும் இந்த இயர் ரெண்டுக்குள்ள? இப்போ கிட்டத்தட்ட 88,000 கிட்ட நெருங்கிருச்சு. 22 கேரட் 8 கிராம் தங்கம். ஸோ இப்போ இந்த 22 கேரட் எவ்வளவு சார் போக போகுது? இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிஸ் வல்லுநர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்குற போது பழைய உச்சத்தை தாண்டி வர்த்தகமாகறதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. இதே தங்கம் இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு எப்போ வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்பவுமே தங்கத்துக்கும் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் உண்டு. இவர் ஏறினா அவர் இறங்குவார், அவர் இறங்கினா இவர் ஏறுவார். மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் இன்றைக்குமே மதிப்பு தான். ஆனால் வெள்ளியில் போடுங்கன்னு யாராவது இந்த காலத்துலையா பெரியவங்க சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. மறுபடியும் இப்படி இந்த பக்கம் போகுமா இந்த பக்கம் போகுமாங்கிறது காலம் தீர்மானிக்க வேண்டும். யூஎஸ் ஃபெடரலினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைய குறைய தங்கத்தினுடைய விலை ஏறும். அடுத்த 2 வருடத்துல வந்து கோல்டோட பிரைஸ் எப்படி சார் இருக்கு? என்னுடைய பார்வையில் டெக்னிக்கலாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2026 நியூ ஹை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. சரி, இப்போ இந்த வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு கிட்டத்தட்ட வந்து 55% மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததோ இப்போ வந்து 6 to 7% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா விலை வந்து குறைஞ்சது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240க்கு மேலே வந்து ஏறி இருக்கு. ஸோ இதே வாலட்டிலிட்டி தொடர்ந்து இருக்குமா இல்லை எப்படி சார் இருக்க போகுது கோல்டோட பிரைஸ்? உலக அளவில் டாலர் கோல்டு அவுன்ஸ் இதை வச்சு தான் நம்ம எம்சிஎக்ஸ் ட்ரேடிங் ஆகிறது. எம்சிஎக்ஸினுடைய ரேட்டு வேறு, டாலருக்கு தகுந்த அந்த அவுன்ஸ் ரேட்டு வேறு, நம்ம ரியல் கோல்டு வேறு. இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரேட்டு 24 கேரட் 22 கேரட். முதல்ல இதை நம்ம தெளிவுபடுத்தி ஆக்சுவலாக நம்மளுடைய ஓன் யூஸ் அது அப்படின்னாக்கா நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சென்னை, இந்த மும்பை, இது மாதிரி என்ன விலையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு. இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு ஏறுறது ஒரு நாளைக்கு இறங்குறது. இது காரணம். இப்போது கோல்டு வந்து கடந்த அக்டோபர்லேருந்து அப் ட்ரெண்டிலேயே போயிட்டு அந்த டெக்னிக்கலாக ஒரு சொல்லுவோம், இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது அந்த குறிப்பிட்ட ஓவர் பாட் ரெஜிம் தாண்டியும் மேலே போயிடுது. அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அது ஒரு பக்கம் வந்ததுனால அங்கே சப்ளை ஜோன் கிரியேட் ஆகி டவுன் ட்ரெண்டில் வந்து இப்போ ஒரு கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ரேஞ்ச் பவுண்டு குறுக்கிய வட்டத்துக்குள்ளேயே வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 700 ஆயிரும், ஒரு நாளைக்கு 800 ஆயிரும், ஒரு நாளைக்கு 600 இறங்கும், இப்படியே இருக்குது. ஒரு அன்பிரடிக்ட் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னாட்டா, இதை வச்சு நம்ம எப்படி வந்து தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வருது. இப்போது தங்கம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ஏர்முகம் தானே தவிர இறங்கினதாக சரித்திரம் இல்லை. இப்போது நான் ஒரு சின்ன ஒரு டேட்டா தரேன். இதில் 2010 தங்கத்தினுடைய விலையும் இன்னைக்கு இருக்கிற விலையும் தரேன். அப்போ இதை பார்க்குற போது உங்களுடைய கேள்விக்கான பதில் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2010 பார்த்தீங்கன்னாக்கா 18,500, அடுத்தது 2011 26,400, 2012 31,050, 2013 29,600, 2014 28,006 ரூபாய் 50 பைசா. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் வந்து கன்சல்டேஷன் ஆயிருக்கு. அதே நிலைமை தான் இப்போவும் இருக்குது. அப்புறம் 2015 26,343.50, 2016 28,623.50, 2017 பார்த்தீங்கன்னா 29,667.50, 2018 31,438 ரூபாய், 2019 35,220, 2020 அங்கிருந்து ரொம்ப ஹை ஏறி இருக்கு 48,651. அப்புறம் 2021 இந்த கோவிட் பீரியட்ல அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல, 48,720. அதுக்கப்புறம் 2022 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக் 52,670. 2023 65,330. எங்கேயாவது இறங்கியிருக்கா?
இல்ல. ஏதோ 1 or 2 ஒகேஷன்ஸில் டியூ டு ஜியோ Flat-ஆ பாலிட்டிக்ஸ் இருந்திருக்கு, எல்லாம் ஆனா அப்படியே இருந்திருக்கு, ஏறிட்டு தான் இருக்கு. இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 77,913 ரூபாய், 2015 88,400. இப்போ என்ன விலை? 1 90,000. கிராம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் வந்து நியர்லி 1 லேக்கை டச் பண்ணிட்டு அப்படி கீழே இறங்கி ட்ரேடிங் ஆயிட்டு. இப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த டேட்டா பார்க்குற போது கடந்த காலத்தில் டியூ டு குளோபல் அண்ட் நம்ம டொமஸ்டிக் இது சேஃப் ஹெவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரேடர்ஸாக இருந்தால் பையட்லோ செல்லட் ஹை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்போ இது வந்து ஒரு காட்சி பொருள் ஆபரணத்துக்காக இருந்த பொருள் வர்த்தக ரீதியாக வந்துருதோ அப்போ ஏற்ற இருக்கிறது சகஜம் தானே. அப்போ பையட்லோ செல்லட் ஹை ஃபார்முலா தானே பண்ணியிருப்பாங்க. அப்போ லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது சென்ட்ரல் பேங்க்ஸு, சைனா, துருக்கி, நம்மளுடைய ஆர்பிஐ இவங்கெல்லாம் இந்த ரிசர்வ்ஸ்க்காக கோல்டை வாங்கி வச்சுப்பாங்கங்கிறது ஒரு நடைமுறையான வழக்கம். இது ஒரு பக்கம். இப்போது யூஎஸ் ஃபெடரல் அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்க இன்ஃப்ளேஷன் இறங்க இறங்க அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இறங்கிட்டு இருக்காங்க. சப்ஜெக்ட் டு டாலர் சார்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாண்டினுடைய ரேட்டும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் பர் அவுன்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த அவுன்ஸுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கோல்டும் அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடின்னு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிலைப்பாடு இல்லாம தான் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டா வந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஏறுறது இறங்குறது இப்படி. ஸோ இதே நிலைமையே போயிட்டு இருந்தா எவ்வளோ சார் கோல்டு வந்து ஏறும் இதுக்கு மேல? இப்போ சில முன்னணி நிறுவனங்கள், இந்த கோல்ட்மேன் சாஷே, மார்கன் ஸ்டான்லி, இது மாதிரியான உலகளாவிய மதிப்பீடு நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய பார்வையில் எனக்கிட்ட இருக்கிற டேட்டா படி பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது 3675 ஒரு நார்மலான லெவலாகவும், யார் இந்த மோர்கன் ஸ்டான்லி, இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், இந்த மாதிரி பெரிய தொகுப்பு தட் இஸ் அவங்களுடைய பகுப்பாய்வு நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரேட்டிங் ஏஜென்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க இது வந்து அவுன்ஸு 4000 ரூபா போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது 2026லன்ட்டு ஒரு அறிவிப்பு நான் பார்த்தேன் ஞாபகம். இப்போ வந்து அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் டியூ டு குளோபல் ஈவெண்ட்ஸ் அண்டு டொமஸ்டிக் அண்டு டாலர் அண்டு இன்ஃப்ளேஷன் அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தகுந்த மாதிரி இது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் தெரிவிக்கிறாங்க. அப்போது இந்த உக்ரைன் ரஷ்யா வார் மற்றும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டினுடைய ரிவிஷன், அதனால் 2026 தங்கம் உயர்வதற்கான புள்ளி விவரங்கள் அடிப்படையில் டெக்னிக்கல் சொல்கிறதாக அவங்களுடைய வியூஸ் தெரிவிச்சிருக்காங்கன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக உயரும்னு சொல்கிறீங்க. எவ்வளோ தான் சார் போகும் இந்த இயர் ரெண்டுக்குள்ளே? அதுதான் ஒரு கிட்டத்தட்ட 88,000 கிட்ட நெருங்கிருச்சு. 22 கேரட் 8 கிராம் தங்கம். ஸோ இப்போ இந்த 22 கேரட் எவ்வளோ சார் போக போகுது? இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிஸு வல்லுநர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்குற போது பழைய உச்சத்தை தாண்டி வர்த்தகமாகறதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் டாலர், ட்ரம்ப் டேரிஃப் பாலிசி, ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனானுடைய ரிசர்வு, அவங்கெல்லாம் இன்னும் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போ இது குறையறதுக்கான வாய்ப்புகள், சந்தையில் வந்து ஏற்றம் இறக்கம் ரெண்டும் என்பது யாருனாலையும் தீர்மானிக்க முடியாது. இதே தங்கம் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு எப்போ வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சைனாவோ அல்லது ஒரு இந்தியாவோ அல்லது வேறு முதலீட்டுக்காக தட் இஸ் ரிசோர்ஸ்க்காக வாங்குறத திடீர்னு நிறுத்திட்டாலோ அல்லது ஏதாவது செல் ஆஃப் கொடுத்தாலோ அப்போ இது கூல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. பட் தொலைநோக்கு பார்வையில் பார்க்குற போது அந்த முன்னணி ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இது அவுன்ஸ் 4000 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் முன்னாடி கொடுத்த டேட்டா 10 வருஷத்து டேட்டா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து இறங்கி கரெக்ஷன் ஆகிருக்கான்னு பார்த்தா சற்று யோசனை பண்ண வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா கடந்த கால டேட்டா அப்படி இருக்கிற போது எதிர்காலத்துலேயும் பெரிய கரெக்ஷன்ஸ் வராது, பெரிய கரெக்ஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதான் அவங்களுடைய கண்ணோட்டத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னு கேட்டால்னா மார்க்கெட்டில் எனிதிங் மே பி ஹேப்பன் அட் எனி டைம் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன். பட் இப்போ குளோபல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால ரெண்டாவது பல்வேறு காரணிகள் வந்து தங்கத்துக்கு சாதகமாக இருக்குது. அதனால தான் பங்குச்சந்தையும் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அந்த 25,300லேருந்து 26,000 ரூபாய்க்குள்ளேயே ஏறி இறங்கிட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த லெவலில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே தங்கத்துக்கும் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் உண்டு. இவர் ஏறினா அவர் இறங்குவார், அவர் இறங்கினா இவர் ஏறுவார். அப்போ கோல்டு ஏறி இருக்குங்கிற போது சில்வர்னு ஒன்று சப்ஜெக்ட் ஒன்று இடையில விட்டது காரணமானது ஆர்டிஃபிஷியல் கிரியேஷனுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தங்கம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குங்கிற போது ஒரு இன்வெஸ்டர்ஸு ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பூஸ்ட் பண்ணி ஏற்றி விட்டு
அதை கரெக்ஷன் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. இன்னசென்ட் ரீட்டைலர்ஸ் யாரோ சொன்னதை வச்சு சில்வர் இன்னும் மேலே போகும்னு நினச்சிட்டு வாங்கி உயர் விலையில வாங்கி இப்போ லாஸில் இருக்கிறதுக்கான ஒரு காரணம். பட் சில்வர் கூட இப்போ ஒரு செய்தி பார்த்தேன், வருகிற ஜனவரி மாதத்துக்கு மேலே சில்வரையும் பிளட்ஜ் பண்ணி அதுக்கு உண்டான கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால அதுக்கும் கொஞ்சம் மதிப்பு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி தங்கத்தை வச்சு வாங்கினோம் பார்த்தீங்களா? நான் ஏன் இப்போ நீங்கள் தங்கத்தை விட்டு சப்ஜெக்ட் சில்வருக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டேன்னா, சில்வர் ஏறினதுக்கான காரணம் தொழில்நுட்ப ரீதியாக டிமாண்டை கிரியேட் பண்ணினாங்க. அந்த லெவலில் ஹையர் லெவலில் போய் ப்ராஃபிட் புக் பண்ணினாங்க. அது ஆக்சுவலாக ஃபேக்ட்ரிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல்ஸ்க்கு அதை சப்ஸ்டியூட்டாக பண்ணலான்னு சொல்லி ஒரு சீன் கிரியேஷன் அதனால வந்துருக்கு. இப்போ ஜென்ரலாக வெறுமே வெள்ளி நகைகளை போடுவது குறைவு தானே, தங்க நகைகள் போடுவது தானே அதிகம். அப்போ தங்கத்துக்குன்னு உபயோக அடிப்படையில் அதுக்கு மதிப்பு எப்பவுமே தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரத்திலே குறைவதுன்றோண்டு 1956-60 பாடலாசிரியர் எழுதின பாடல் தானே. தங்கத்துக்கு என்றைக்குமே குறைவில்லாத ஒரு மதிப்பு. மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் என்றைக்குமே மதிப்பு தான். ஆனால் வெள்ளியில் போடுங்கன்னு யாராவது எந்த காலத்துலையா பெரியவங்க சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. வெள்ளி ஒரு பூஜா பொருட்கள், ஒரு பிளேட்ஸு, இது மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் தங்கங்கிறது ஒரு அடமானத்துக்கும் வச்சுக்கலாம், அவசர தேவைக்கு ஆர்னமெண்ட்ஸ் கோல்டாகவும் வச்சுக்கலாம். முதலீடாக எப்போ மாறித்தோ அப்போ வர்த்தகம் ஆகிடுத்து. வர்த்தகம் ஆகும்போது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு ப்ரைஸ் இனிமேல் ஏறதான் போகுது. நம்ம ஹிஸ்ட்ரி படி பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஸோ இதே மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குமா, இல்லை எப்படி சார் ஒரே ஃப்ளாட்டாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்? சரியான கேள்வி. இப்போ இது ஒரு வர்த்தக பொருள் ஆகிடுது இல்லையா? நம்ம ஜென்ரலாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பை அட் லோ செல் அட் ஹை. இப்போ நீங்கள் வர்த்தகராகவோ முதலீட்டாளர்களாகவோ இருந்தால் பகுதியாக வாங்கி பகுதியாக லாபம் சம்பாதித்து உங்களுடைய கேபிட்டலை மெயின்டைன் பண்ணி லாப நோக்குடன் செய்வது ஒன்று. ரைட்டு சார், வியாபாரம் இருக்குது பண்ணுறாரு. எங்கள் பொண்ணு திருமணத்துக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்குது. இப்போ தங்கம் போடுறதுங்கிறது பொண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுக்குறாங்க, பெண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுக்கறது கடந்த காலத்துலேருந்து சரித்திரம் இருக்குது. பொண்ணுக்கு நகை போட்டாங்க, எவ்வளோ போட்டாங்க, எது போட்டாங்க, நம்ம ஜென்ரலாக ஒரு விசாரிக்கிறது. அது ஒரு வெயிட்டேஜ் சார். அப்படி பார்க்குற போது ஒரு நார்மல் மேன் இந்த தங்கத்தை எப்படி சார் வாங்குறது? சாமானியன் எப்படி உபயோகத்துக்கு பண்ணுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிக்கணும். இறங்குற போது வாங்கணும், கொஞ்சம் ஏறினாலும் வாங்கணும், அதுக்கப்புறம் இறங்கினாலும் வாங்கணும். மார்க்கெட்டை எப்பப்பெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதோ அப்பப்பெல்லாம் வாங்கி சேமிப்பு பண்ணி தான் நம்ம அதை டெவலப் பண்ண முடியுங்கிறது கடந்த காலத்தினுடைய டெக்னிக்கல் அடிப்படையில் ஏற்ற இறக்கங்களுக்கான காரணம். இது ஃபுல்லாக இனிமேல் ஏறும்னு சொல்லணும். ஏன்னா இது அந்த ரேஞ்ச் பவுண்ட் அந்த 50 அண்ட் சரௌண்டிங்ஸில் இருக்குது. ஜென்ரலாக ஒரு RSIயில் 30ன்னு இருந்தால் வாங்கும் இடம். தட் இஸ் ஓவர் சோல்டு. 50ங்கிறது த கேட் இஸ் ஆன் தி வால்னு சொல்லுவோம். எப்படி போகிறதுன்னு முடிவெடுக்காத நிலைமைலாம் இப்போ இருக்குது. ஆஸ் பர் டெக்னிக்கல் அந்த லெவல் ஓவர் பாட் ரிஜிம் வரும்போதும் நடந்துருது, செல்லிங் வந்துடுது. மறுபடியும் இப்படி இந்த பக்கம் போகுமா இந்த பக்கம் போகுமாங்கிறது காலம் தீர்மானிக்க வேண்டும். US ஃபெடரலினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைய குறைய தங்கத்தினுடைய விலை ஏறும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விலையை ஏற்றினாலோ அல்லது பாண்டு வேல்யூ தகுந்த மாதிரி டாலருக்கு தகுந்த மாதிரியும் இந்த தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள் தீர்மானிக்கப்படும். முதல்ல நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சொந்த உபயோகத்துக்கு என்றால் ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு 22, 24. அதேமாரி வர்த்தகமாக இருந்தால் நம்ம ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் தான் MCX தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். US டாலர் பேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா அவுன்ஸ் ரேட்டை பார்க்கணும். அது ஒரு வேலை, இது ஒரு வேலை, இது ஒரு வேலை இருக்குது. 3க்கும் 3 முரண்பாடான விலை இருக்கிற போது அதுக்கு ஈக்குவலாக தான் வரும். கால்குலேஷனில் டாலர் கன்வர்ஷன் பண்ணுற போது நாம் தான் அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு செய்யணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கோல்டு விலை ஏறுது அப்படின்ட்டு ஆன்லைன் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு இதெல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ செபியே சமீபத்தில் நேற்று கூட அறிக்கை விட்டுருந்தாங்க. இது பாதுகாப்பானது கிடையாது, உங்களோட பணத்துக்கு அவங்க பொறுப்பு கிடையாது, ஒரு செக்யூரிட்டியுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? செபி அறிவிப்பு என்ன கேட்டிங்கன்னா, இந்த டிஜி கோல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தனியார் நிறுவனத்தில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பரில் கொடுக்கறதுங்கிறது அது நாட் ரெகக்னைஸ்டு பை த செபி. இப்போ எப்படி ஒரு பேங்க்கு RBI கண்ட்ரோல், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது இருந்ததுனாக்கா நமக்கு செபி இருக்கிற மாதிரி இந்த டிஜி கோல்டுக்கு எந்தவித ஆத்தரைசேஷனும் இதுவரையிலையும் கொடுக்கப்படவில்லை என்பது காரணத்தினால் அதில் நீங்கள் முதலீடோ வர்த்தகமோ செஞ்சால் அதனுடைய நம்பகத்தன்மைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. நீங்கள் அப்படி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்றால் கோல்டு பீஸ் ஆர் கோல்டு ETF இது மாதிரி இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு மறைமுகமாக ஒரு செய்தி அஃபிஷியலாக நமக்கு வரப்போது, இது ஒரு வெளிச்சத்துக்கு வரப்போது, இது ஒரு யதார்த்தமான ஒரு செய்தியாகவும் வரும்.
பட் Okay. இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக அறிவிப்பு வந்துருது. இது அதிகாரமான அறிவிப்பு வரும்போது அதுக்கான ஏற்ற இறக்கங்களும் வரும். ஓகே சார். இப்ப கடைசியா வந்து அடுத்த 2 வருடத்துல வந்து கோல்டோட பிரைஸ் எப்படி சார் இருக்க போகுது? என்னுடைய பார்வையில் டெக்னிக்கலாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2026ல் நியூ ஹை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1,00,000 தாண்டிருமா சார் ஒரு சவரன்? நீங்கள் 1,00,000 சொல்கிறீங்க, நான் அவுட்ஸ் கணக்கில் பார்த்தா 3,900 to 4,000 அந்த வல்லுநர்கள் சொன்னதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இன்னும் ரஷ்யா உக்ரைன் வார் முழுமையாக முடிஞ்சு சீஸ்பயர் நடைமுறைக்கு வரவில்லை. நம்மளுடைய டேரிஃப் இஷ்யூ இன்னும் தெளிவாக இன்னும் முடிவடையவில்லை. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜாப் டேட்டா மற்றும் யூஎஸ்ல ஒரு செய்தியெல்லாம் படிச்சிருப்பீங்க, அரசு ஷட் டவுன் பணியாளர்கள் ஷட் டவுனாக இருக்கு. வரலாறு இதற்கு முந்தைய இல்லாத நாளை விட அதிகமாக இருக்கு, 37 நாள் கடந்து போயிட்டு இருக்கு. கடந்து போச்சு. இதெல்லாம் வரலாற்று பின்னணி, வரலாற்று சரித்திரம், இதெல்லாம் சொல்றது தானே. இதெல்லாம் ஒரு எதிர்பாராத நிகழ்வுகள். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தட் இஸ் அவங்களோட ரிஸ்காக இருக்குதுன்னு நாம் நினச்சா கூட இதனுடைய தாக்கம் நம்மளோட டே டு லைஃப்லேயும் சரி, விலைவாசி மற்றும் அதற்கு தகுந்த மாதிரி தங்கத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள்லாம் தீர்மானிக்கப்படும் தான் நடைமுறையான ஒரு செய்தி. ஓகே சார். கோல்டு பிரைஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். மீண்டும் வாய்ப்பு கொடுக்கும்போது ஒன்று விவரமாக பேசலாம். இருக்கிற தகவல் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்குமே தவிர இதில் எதுவும் என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கடந்த கால 10 ஆண்டுகள் கொடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இது ஏறுமுகத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜுங்கிறது என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.